ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நம்ம இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாவை வந்து நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவை இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி வந்து விட்டுருக்கலாம். இதில் ஒரு 2 கப் அளவு மட்டும் தண்ணி வந்து விட்டுடலாம். விட்டுட்டு இதை 1லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம நல்லா வந்து இதை ஊற விட்டுறலாம். ஸோ அப்போ தான் நம்ம இந்த கோதுமை மாவில் வந்து நம்மளுக்கு பால் வந்து நல்லாவே வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மாவை இந்த மாதிரி வச்சுட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி 1 மணி நேரம் இதை நல்லா வந்து ஊற விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வந்து இதுலேருந்து பால் கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லாவே வந்து ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த தண்ணியோடு சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த கோதுமையில் இருக்க பால் எல்லாமே வந்து தனியாக வந்து தண்ணியில் வந்து பிரிஞ்சு வரும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கவே தெரியும். அது தண்ணி வந்து ஒயிட் கலரில் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுறது. ஸோ நல்லா வந்துட்டு இதை நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ அப்போ தான் அதில் இருக்க பால் வந்து நம்ம தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்க கோதுமை பாலை இந்த மாதிரி ஒரு ஜல்லில் வச்சு ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இந்த பாலை. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக வந்து இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் எந்த கப்புக்கு கோதுமை அளந்தீங்களோ அதே கப்புக்கு 1 கப் அளவு தேங்காய் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் வந்து சேர்த்துடலாம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காய் பால் வந்து கெட்டியாக இருக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கோதுமை பாலையும் நம்ம இது கூடவே வந்து சேர்த்துடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம மண்டபம் பாகு வந்து சேர்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பாகு வந்து காய்ச்சி வச்சுட்டேன். அதாவது நம்ம எந்த கப்புக்கு கோதுமை அளந்தோமோ அதே கப்புக்கு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவு மண்டபம் வந்து எடுத்திருந்தேன். ஸோ இந்த வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போவுமே நம்மளுக்கு நல்லாவே வந்து கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிருக்கு. நம்ம இதில் நெய் எண்ணெய் எதுவுமே வந்து சேர்க்க தேவையே கிடையாது. நம்மளுடைய வேலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ அந்த ஓரங்கள்லாம் இருக்கும், இந்த மாதிரி சேர்த்து கை விட்டுக்கிட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் போல் ஆகிருக்கு. நல்லாவே நம்மளுக்கு கெட்டியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உடச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பை நம்ம இது கூட சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு அந்த அல்வா பக்குவம் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. பாருங்கள், பேனில் ஒட்டாமல். ஸோ இந்த ஆயில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வருது, உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு ஒரு ட்ரேக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெய் தடவின பாத்திரத்துக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒரு ஸ்பெட்டில் வச்சுட்டு ஈக்குவலாக வந்துட்டு நம்ம பரவலாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே இந்த செட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து உங்களுக்கு வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். உங்கள் விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுடைய மஸ்கத் அல்வா சூப்பராக வந்து தயாராகிருக்கு, உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே கன்ஃபார்ம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் ஒரு வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.